ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரேண்டம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்மியுடைய K20 Pro அந்த மொபைலுடைய அன்பாக்சிங்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெட்மி K20 Pro இந்த மொபைல் பார்த்திங்கன்னா லான்ச் ஆகி பல மாதங்கள் ஆகுது. பட் இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஸோ இப்போ அன்பாக்சிங்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாக்ஸோட மேற்பகுதியில் பார்த்திங்கன்னா நமக்கு K20 Pro அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பாப்அப் கேமரா அதையும் மேலே இமேஜில் காமிச்சிருக்காங்க. அண்ட் கீழ் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு சில ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 855 சிப்செட் இருக்குது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதில் இருக்குது. பாப்அப் கேமரா இதெல்லாம் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். பாக்ஸ் ஓப்பன் பண்ண வாட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் பிளாக் கலர் மேட் ஃபினிஷிங்கில் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாரண்டி கார்டு, இந்த யூசர் மேனுவல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம் எஜெக்டர் பின்னையும் அங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாக்ஸுக்கு கீழே என்ன இருக்குது பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இங்கே பாக்ஸில் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த மொபைல் பார்த்திங்கன்னா 27 வாட்ஸ் வரைக்கும் இந்த சார்ஜ் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஸோ 27 வாட் சார்ஜர் பார்த்திங்கன்னா நம்ம செப்பரேட்டாக தான் வாங்கி ஆகணும். அது mi.comலேயே அவங்க அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு டைப் சி போர்ட் தான் இருக்குது. அதனால் டைப் சி பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸில் இதை தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம மொபைலுக்கு பக்கம் வருவோம். ஸோ இந்த மொபைலோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாஸ் பில்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் இங்கே இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வேரியண்ட். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேம்ஸ் மாதிரியான டிசைன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்டு மேலே பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷும் இருக்குது. அண்ட் ஃபோனோட டாப் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோடைய ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க ரெட் கலரில். அண்ட் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ்க்கான கீஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளைனாக விட்டுருக்காங்க, எதுவுமே கொடுக்கல. அண்ட் ஃபோனோட பாட்டம் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா டூயல் சிம் போட்டுக்கலாம். அண்ட் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு யூஎஸ்பி டைப் சிக்கான போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைமரி மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிஸ்பிளேயை பற்றி பார்க்க சொல்ல இதில் பார்த்திங்கன்னா 6.39 இன்ச்சஸுக்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு AMOLED அப்படின்றதுனால இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கான ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு எந்த விதமான நாட்சும் கிடையாது. அண்ட் டாப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு பாப்அப் கேமராஸ் தான் வரும். ஸோ இந்த பாப்அப் கேமரா அப்படின்றது பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு எல்இடியில் க்ளோ ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் லைட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்னாப்ட்ராகனுடைய 855 அப்படின்ற சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேமிங் அண்டு டே டு டே யூசேஜ் இதெல்லாம் தாறுமாறான சிப் அப்படின்னு சொல்லலாம். வேறு என்ன ஸ்பெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமராஸ் தான். 48 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி சென்சார் அண்டு 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு அண்ட் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ 2x டெலஃபோட்டோ லென்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கேமராவுமே சூப்பராக இருக்குது. அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு செல்ஃபியில் 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 23,000ல் ரொம்பவே ஒரு நல்ல மொபைல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 30,000 கிட்ட போயிடுது. அண்ட் இந்த மொபைலை ரிவ்யூ பண்ண கொடுத்த என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்டு உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.